Hi friends, I'm Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டியில் இருக்கிற தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாடம், தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த பாடத்திலிருந்து ஒரு சர்டைன் பகுதியிலேருந்து குரூப் 4லேயே கேள்வி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு குரூப் 4லேருந்து இதில் இந்த பாடத்துலேருந்து ஒரு கேள்வி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அது என்ன கேள்வி, இந்த பாடத்தில் வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சரிங்களா? இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பேசும். அதில் நமக்கு தேர்வின் அடிப்படையில் எது தேவை, எதை ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாடம் எதை பற்றி பேசுனா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத பற்றி பேசும். அப்புறம் தேர்தலோட பல்வேறு முறைகள். தேர்தல்னால் நமக்கு என்ன தெரியும், ஓட்டு போடுவாங்க, யார் அதிகமாக ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச முறை. அது மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறைகளோட பேரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அது என்ன, எதை பற்றி பேசுதுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதற்கப்புறம் இந்த தேர்தலை நடத்தக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அது ஒரு சுதந்திரமான நிறுவனம், அதை பற்றி பேசும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 4ல் நான் சொன்னாலே ஒரு கேள்வி வந்துச்சுன்னு கட்சித்தாவல் தடை சட்டத்துலேருந்து தான் வந்துச்சு. நிறைய பேர் ரைட்டாக போட்டாங்க, நிறைய பேர் தப்பாக போட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு பாயிண்ட்டு இந்த புத்தகத்துலேருந்து எடுத்திருக்காங்க, கூற்றில் வந்துச்சு. ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் தேர்தலோட தேவை என்ன, தேர்தலில் இளைஞர்கள் ஏன் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரட்டிக்கலாக இருக்கும். நமக்கு தேர்வின் அடிப்படையில் எது தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாக்குரிமை அப்படின்னு தேர்தல் என்றால் என்ன? தேர்தல் அப்படின்னா உங்களின் சார்பாக உங்களை ஆளக்கூடிய ஒரு அரசியல் தலைவரையோ யாராவது ஒரு நபரையோ பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறை தான் தேர்தல். சரிங்களா? அந்த தேர்தலுக்கு அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும் இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா வாக்குரிமை. சரிங்களா? வாக்குரிமை அப்படிங்கிற சொல் எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு அப்படிங்கிற கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதற்கான மீனிங் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய ஃப்ராங்க் அப்படிங்கிற சொல்லோட திரிபு தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்குரிமை, ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த தேர்தல், பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி சம்மந்தமானது, சயின்ஸ் சம்மந்தமானது எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் அமெரிக்காவில் தான் வந்திருக்கும். சில வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல், அதில் இந்த ஒரு வேர்டு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ வாக்குரிமை அப்படிங்கிற சொல் சுதந்திரம் மற்றும் என்று பொருள்படக்கூடிய ஃப்ராங்க் என்ற ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு சொல்லின் திரிபு, கலவை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பின் பகுதி 15 உறுப்பு 324லேருந்து 329 எதை பற்றி பேசுது அப்படின்னா தேர்தலை பற்றியது. இல்லை 324 தேர்தல் ஆணையத்தை பற்றியது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்னொரு பாக்ஸ் கொடுத்துறாங்க. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லும் அரசமைப்பு 326. ஆர்டிகல் 324 எதை பற்றி பேசுது? தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுது. 326 வாக்குரிமை அடிப்படையில், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசு நிரம்பினீங்கன்னா உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை. 325 எதை பற்றி பேசுனா அது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது மதம், இனம், சாதி இல்லை பாலினம் அடிப்படையில் எந்த ஒரு நபரும் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு வாக்காளர் பட்டியலையோ சேர்க்கப்படவோ சேர்க்கப்படாமல் தகுதியற்றவராக இருக்கக்கூடாது. அதாவது எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் 325. ஸோ 324 தேர்தல் ஆணையம், 325 எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பட்டியலில் சேர்க்கப்படவோ தகுதியற்றவராக இருக்கக்கூடாது, சேர்க்கணும் அப்படிங்கிறத தான் அது சொல்லுது. சரிங்களா? 326 வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 18 வயசு நிரம்பினவங்க எல்லாத்துக்குமே என்னது வாக்குரிமை உண்டு. அவங்க வாக்கு போட்டு அதன் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும்னு சொல்கிறது ஆர்டிகல் 325. இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி. அப்புறம் தேர்தல்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பகுதி 15 இருக்குது. சரிங்களா? தேர்தல்கள் எங்கேருந்து உருவானுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அமெரிக்காவிலேருந்து உருவானதாக சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஏதென்ஸு, ரோமாபுரி, கிரீக்கு, ரோமு, ஏதென்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல்கள் ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. 17ஆவது நூற்றாண்டுக்கு அப்புறம் தற்கால தேர்தல்னால் மக்களாட்சி. ஒரு கட்சி இருக்கும், ஒரு கட்சி, பல கட்சி, இரு கட்சி ஆட்சி முறை இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரப்புரை செய்வாங்க. அதில் யாருக்கு பிடிச்சிருக்கோ மக்கள் அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்கால தேர்தல், மாடர்ன் எலெக்ஷன். இது எப்போ தோணுச்சுன்னா 14ஆம் நூற்றாண்டு 1700களில்.
1600 700களிலே தோன்றிருச்சு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா ஐரோப்பாவில் படிப்படியாக, ஐரோப்பாவில் தானே ரோமாபுரி ஏதென்ஸ்லாம் இருந்துச்சு, அங்கேருந்து அப்படியே வந்து வட அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. வட அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்காவில் தான். அதற்கப்புறம் அங்கேருந்து எல்லா பக்கமும் மாறுச்சு. இதுதான் இந்த பாடத்தில் இந்த பேராவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மக்களாட்சியின் வாக்காளர் முறைமை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வாக்காளர் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம், எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது உங்களோட ஒரு வாக்குக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுவே தான் பிரதமரோட வாக்குக்கும் சமமான ஒரு மதிப்பு. இப்போ ஒரு எல்லா குடிமகனுக்குமே அவங்க வாக்குரிமைக்கு சமமான மதிப்பு இருக்குது. ஒரு ஓட்டில் தோத்தைங்களும் இருக்காங்க. அந்த ஒரு ஓட்டு சாதாரண மனிதனாக ஓட்டாக கூட இருக்கலாம், இல்லை இந்தியாவின் உயர்ந்த குடிமகன்னு சொல்லப்படக்கூடிய குடியரசுத் தலைவரோட ஓட்டாக கூட இருக்கலாம். ஸோ சமமான வாக்குகள், எல்லா வாக்குகளும் சமமான வாக்குகள். சரிங்களா? மக்களாட்சியின் வாக்காளர் முறைமைனா இதுதான். அதே மாதிரி பெரும்பான்மையினின் விருப்பம் நிறைவேற்றப்படும். யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அப்போனா பெரும்பான்மை மக்கள் இவரை விரும்புகிறாரு, அவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சிறுபான்மையினோட நலனும் பாதுகாக்கப்படும். அவங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி. இந்துக்கள் மற்ற மதத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட இது வந்து கம்மி. ஸோ அவங்களோட ஓட்டுரிமைக்கும் சமமான மதிப்பு உண்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை சிறுபான்மை. நம்ம முஸ்லீம்களை சிறுபான்மைன்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது இப்போ புத்திசம் ஃபாலோ பண்ணுறீங்க, சரிங்களா, வேறு ஏதாவது, அவங்களோட எல்லா வாக்குமே சமமான மதிப்பு உண்டு. அதே மாதிரி வாக்காளர் தொகுதியின் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கும். இந்த மாதிரியான சமமாக இருந்துச்சுன்னா வாக்குரிமை அப்படிங்கிறது அதிகபட்சம் சாத்தியமானதாக இருக்கும். பெரும்பான்மையோட விருப்பம் நிறைவேற்றப்பட்டால் நிறைய பேர் வாக்கு போடுறதுல ஆர்வம் காட்டுவாங்க. அதிகபட்ச அளவில் சாத்தியமானதாக இருக்கும். வாக்களித்தல் என்பது அணுகக்கூடியதாக இருக்கும். வாக்களிக்கிறது ஈஸிங்க. நிறையா பேர் வாக்களிக்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு வீட்லேயே உட்காந்துக்கிறீங்க. இந்தியாவிலேயே வாழ தகுதி இல்லாதவர், அப்படி தான் சொல்ல முடியும். உங்களால் போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் போகாமல் இருக்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, இல்லை லீவு கொடுக்கல, வேறு ஏதாவது ஒரு விஷயம், லீவு கொடுக்குன்னு சொல்லவே முடியாது. உடம்பு சரியில்லை, வேறு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்ப, ஆனால் போக முடியாமல் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வேஸ்ட்டு என்ன கேட்டால். சரிங்களா? தேர்தல்கள் நமக்கு எவ்வாறு தேவைப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தேர்தல்கள் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? நமக்கு தேவையான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க தேர்தல் தேவைப்படுது. நமக்கு தேவையான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே நம்ம இல்லை அப்படின்னா இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேர்ந்தெடுக்கிறவங்களே நமக்கு வேணுங்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் வருது. இதில் நமக்கு விருப்பமே இல்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் அவர் பண்ணுறது எல்லாமே நமக்கு தப்பாக தானே இருக்கும். சரிங்களா? மக்கள் அவரோட பிரதிநிதிகளை விரும்புகிறாரா இல்லையா அப்படிங்கிறத தேர்தல்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சரியான மக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு எதுவுமே தேவையில்லாத ஒன்று. தேர்தல் வாக்காளர் பல்வேறு தேர்வுகளை மேற்கொள்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தங்களுக்கு சட்டங்களை உருவாக்குவரை தேர்வு செய்வர். சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது. முடிவுகளை, இந்த கவர்மெண்ட் வந்தால் சரியான முடிவுகள் எடுக்கும், இந்த கவர்மெண்ட் வந்தால் சட்ட மையத்தில் கரெக்டான கொள்கைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்கள மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? எது தேர்தலை மக்களாட்சியில் ஆனதாக ஆக்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாக்குக்கும் சமமான மதிப்பு இருக்குது, அது மக்களாட்சிக்கு ஒரு உதாரணம். ரெண்டாவது, சுதந்திரமாக தேர்தல் நடைபெறும். அதே மாதிரி நீங்கள் யார் வேண்டாலும் சுதந்திரமாக போட்டியிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சரியான இடைவெளிகளில் தேர்தல்கள் நடைபெறும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. வருஷம் வச்சா பட்ஜெட் தாங்காது. மக்களால் விரும்பப்படும் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரிங்களா? நேர்மையான தேர்தல்கள் நடத்த வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சியின் கூறுகள். மக்களாட்சியில் ஆனதாக தேர்தலை மாற்றுகிறது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, தேர்தலில் பிரதிநிதித்துவத்தின் வகைகள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே முறை. அதிகப்படியான ஓட்டு வாங்கினவங்க ஜெயிச்சவங்களா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது இல்லாமல் நிறைய இருக்குது. இது எல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா குழப்பம். எந்த நாட்டில் எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துங்க. ஸோ வாக்குகள் போடப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு அதிகப்படியான வாக்குகள் வாங்குறவங்க வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை முறைகள்.
அது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. மொத்தம் எத்தனை முறைகள் இருக்குன்னா 5 வகையான பன்மைத்துவ பெரும்பான்மை முறைகள் இருக்குது தேர்தலில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலையை கடந்து செல்லுதல், FPTPன்னு சொல்லுவாங்க. அடுத்து தொகுதி வாக்கு, கட்சி தொகுதி வாக்கு, மாற்று வாக்கு, இருசுற்று முறை. முதல் நிலையை கடந்து செய்தல் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான வடிவம். அடிப்படையில் இங்கிலாந்தில் இருந்துச்சு. இப்போ நிறைய நாடுகள் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. பெரிய நாடுகள் எல்லாம் இதான் ஃபாலோ பண்ணுது. அமெரிக்கா, இந்தியா, பசிபிக் நாடுகள், பங்களாதேஷ், மியான்மர், இங்கிலாந்தே பெரிய நாடு. முதல் நிலையை கடந்து செல்லுதல் அப்படின்னா ஓட்டு போடுவாங்க. அதில் யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுதான் முதல் நிலையை கடந்து செய்தல். ஒருத்தரோட இன்னொருத்தர் யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதில் அறுதி பெரும்பான்மை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதிமுக நிற்குது, திமுக நிற்குது, அப்புறம் வந்து ஒரு சுயேட்சை நிற்கிறாரு ஒரு தொகுதியிலன்னு வச்சுக்கிங்க. சுயேட்சையை அங்கே இருக்கிற நிறைய மக்களுக்கு தெரியும், இவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது சுயேட்சை ஜெயிப்பார். நிறைய இடங்களில் சுயேட்சை ஜெயிக்கிறதுக்கான காரணம் இந்த FTTP முறை தான். தொகுதிக்காகவோ கட்சிக்காகவோ வாக்களிக்க மாட்டாங்க, வேட்பாளருக்காக வாக்களிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா FTTP முறை, முதல் நிலையை கடந்து செல்லுதல். அப்படி FTTPனா ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், யார் முதல்ல வராங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொகுதி வாக்கு. தொகுதி வாக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த அரசியல் கட்சி கம்மியாக இருக்கிற இடத்துல அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படக்கூடியது தொகுதி வாக்கு. கேமன் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. பாக்லாந்து தீவுகள், கரன்சே, குவைத்து, லாவோஸ், லெபனானு, மாலத்தீவுகள், பாலஸ்தீனம், சிரிய அரபு குடியரசு. இப்போ லெபனானு, மாலத்தீவுகள், குவைத்தெல்லாம் சின்னது. பாலஸ்தீனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய ஒரு ஊர். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதி வாக்கு முறை நடத்தப்படுது. பிளாக் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஓட்டு, அந்த தொகுதிக்குன்னு ஒரு ஓட்டு. சரிங்களா? அதாவது எப்படின்னா இது பிளாக் ஓட்டு அப்படின்னா பல வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அதில் இந்த வாக்காளர் யார் அவங்களுக்கு தேவையோ தக்க வைத்துக்கணுமோ அவங்கள மட்டும் தக்க வச்சுக்குவாங்க. பேலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு சிக்கலான விஷயந்தான். சரிங்களா? பேரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தொகுதி வாக்கு அப்படின்னா BV. இது எங்கே எடுப்பாங்கன்னா அரசியல் கட்சிகளே இல்லாத பலவீனமான நாடுகளில் நடத்தப்படும் ஒரு பன்மைத்துவை முறை. சரிங்களா? இதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு, லெபனானு, பாலஸ்தீனம், லாவோஸு, அரபு குடியரசு, இங்கெல்லாம் வந்து குவைத்து. இதில் ஏதாவது ஒரு நாட்டை கொடுத்துட்டு இது எங்கே வாக்குமுறை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெரும்பாலும் இந்த FTTPயை நீங்கள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளருக்கு தகுந்த வாக்குகள் வாக்காளர்களுக்கு இருக்கும். அதிகபட்ச எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் வெற்றிகளை பெறுவாங்க. பொதுவாக கட்சிகளை காட்டிலும் வேட்பாளருக்காக மக்கள் வாக்களித்தாலும் மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு தக்கவாறு வாக்களிக்கினர். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்காளர்கிட்ட வந்து ஒரு 5 வாக்குகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கே ஒரு 3 ஓட்டு போடுறது, இன்னொருத்தருக்கு 2 ஓட்டு போடுறது, அந்த மாதிரியான விஷயம் இது. தொகுதி வாக்கு, தொகுதிக்குன்னு ஒரு வாக்கு வச்சுக்குவாங்க. சரிங்களா? அடுத்து கட்சி தொகுதி வாக்கு. எது? கட்சி தொகுதி வாக்கு, PVP அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. ஒரு வலுவான கட்சி வேட்பாளர்களில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்துள்ளது. சமநிலையில் உள்ள இன அடிப்படையில் பிரதிநிதித்துவத்திற்கும் உதவுகிறது. எங்கன்னா சிங்கப்பூர், செனகல், துனிசியா. சிங்கப்பூரில் இந்த மாதிரி முறை தான் நடத்தப்படுகிறது. கட்சி தொகுதி வாக்கு அப்படின்னா இப்போ கட்சிக்கான சில ஆட்கள் இருப்பாங்க, கட்சியில் இல்லாத சில ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வேட்பாளர்களும் வாக்காளர் கட்சி பட்டியலுடன் தொடர்பு படுத்தும். அது புரியுதா? புரியாது. இது ஏன்னா இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது வேட்பாளர் கட்சி சார்பற்றவராகவும் இருப்பார், சிறுபான்மை வேட்பாளரும் கோட்டா இருக்கு இல்லையா, அந்த இதுலேயும் இருப்பார். அவர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வேட்பாளரையுமே கட்சி பட்டியலுடன் தொடர்பு படுத்தப்படும். அதுதான் கட்சி தொகுதி வாக்கு. கட்சியில் சில பேர் நிற்பாங்க, கட்சி இல்லாமல் சில பேர் நிற்பாங்க.
இவங்களுக்கும் சேர்ந்து அந்த கட்சியோட இணைஞ்ச மாதிரி மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொகுதி வாக்கு. இவர் இந்த தொகுதியோட இந்த கட்சியோட இணைந்தா இந்த தொகுதி வாக்கு இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த வேட்பாளர்களின் வாக்கு கட்சிக்கு தேவை அப்படின்னா அந்த கட்சியில் இல்லாத வேட்பாளரையும் அவங்களோட இணைத்து ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வாக்கு. வாக்காளர் தங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. முதல் விருப்பத் தேர்வை விட வேட்பாளருக்கிடையே முன்னுரிமை அளிக்கினர். அது முன்னுரிமை வாக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா, பிஜி, பப்புவா கினியாவில் இந்த மாதிரி முறை பின்பற்றப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, சரிங்களா? தேர்ந்தெடுத்தவர் இப்போ மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போடுறாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். மக்கள் ஏக்கு ஓட்டு போடுறாங்க, பிக்கு ஓட்டு போடுறாங்க. பல வேட்பாளர்கள் மொத்தமாக பெற்ற வாக்குகளை மாற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த விருப்பமும் இணைக்கப்பட்டு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. இப்போ ஒருத்தர் 30% வாங்கியிருக்காரு, ஒருத்தர் 40% வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் 50% வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த 30% வாங்கினவரை இன்னொருத்தருக்கு அப்படியே டோட்டலாக அந்த ஓட்டு இவர் வந்து 30 தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறப்ப இன்னொருத்தருக்கு மாற்றும் போது என்ன பண்ணுவார்? அந்த அதிக வேட்பாளர் அதிகமாக ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்களோட அப்படியே முன்னாடி வந்துடுவாங்க. மொத்த உரிமையும் மாற்றப்படும். முதல் விருப்பத் தேர்வை விட வேட்பாளருக்கு இடையே முன்னுரிமை அளிக்கின்றனர். புரியுதா உங்களுக்கு? அதாவது வேட்பாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரிசைப்படுத்திக்கலாம். சரிங்களா? 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்திக்கலாம். இதில் அதிகமான 1 வரிசையில் இருக்கிறவங்க, 2வது வரிசையில் இருக்கிறவங்க, 3வது வரிசைக்கு அப்புறம் 4, 5 தூக்கப்படும். அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருத்தர் வந்து 28%, ஒருத்தர் 27%னா வாங்கியிருக்காரு அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட விருப்ப தேர்வுக்கு முன்னாடி அளிக்கப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாற்று வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ஒரு வேட்பாளருமே கடைசி அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேட்பாளர்களோட இது வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ குழப்பது இல்லையா? புரிகிற மாதிரி சொல்லுனா, இப்போ வாக்காளர்கள் அவங்க விருப்பப்படி வேட்பாளரை வரிசைப்படுத்தக்கூடிய தேர்தல் முறை. எந்த ஒரு வேட்பாளரும் வந்து பார்த்திங்கன்னா முதல் விருப்ப வாக்குகளில் பெரும்பான்மை பெறல அப்படின்னா அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கருதப்படுவார். யார் பெரும்பான்மை பெறாரோ, யார் பெரும்பான்மை பெறலையோ அவர் என்ன பண்ணுவாங்க? நீக்கிட்டு அவரோட வாக்குகள் 2வது விருப்ப தேர்வுக்கு மற்றவங்களுக்கு மாற்றி அளிக்கப்படும். ஃபஸ்ட்டு சுற்று நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 30% வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் 30 வாங்கியிருப்பார், ஒருத்தர் இல்லைனா 28 வாங்கியிருப்பார், 27 வாங்கியிருப்பார், இன்னொருத்தர் 25 வாங்கியிருப்பார், கடைசியாக 10 வாங்கியிருக்காருன்னா அவரோட வாக்கு சீட்டுகள் என்ன பண்ணும்? அந்த முன்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு அப்புறங்கிற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் மாற்று வாக்கு. மாற்று வாக்குனா ஆல்டர்னேட்டிவ் வாக்குங்க. இது எங்கன்னா ஆஸ்திரேலியா, பிஜி, பப்புவா கினியா. விருப்ப தேர்வை இடையே முன்னுரிமை வாக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி நான் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரு சுற்று டிஆர்எஸ். ரொம்ப முக்கியமான ஒரு இயல்பு. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா 2 சுற்றுல தேர்தல் நடக்கும். குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கு உலகம் முழுவதும் இது பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஆர்எஸ் இரு சுற்று முறைனா 2 தடவை நடக்கும். ஒரே தேர்தலாக இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாளுக்கு ஒரு முறையோ இரு சுற்றா நடைபெறும். தேசிய சட்டமன்ற உறுப்பினர், குடியரசுத் தலைவர் நேரடி தேர்தலுக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வாக்குரிமை. நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எஃப்டிடிபி, அடுத்து டிஆர்எஸ். சரிங்களா? ஆப்பிரிக்கா குடியரசு, காங்கோ, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், வியட்நாமு, ஈரானு இந்த மாதிரியான நாடுகளில் டிஆர்எஸ் முறை பயன்படுத்தப்படுகிறது. இரு சுற்று வாக்குமுறை. கேள்வி எப்படி வரும்னா, ஒரு தேசிய சட்டமன்ற உறுப்பினர், குடியரசுத் தலைவர் நேரடி தேர்தலுக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் வாக்குமுறை என்னன்னு கேட்பாங்க. நம்ம ஊரில் குடியரசுத் தலைவர் தேர்தல் மறைமுக தேர்தல், நேரடி தேர்தலில் இதெல்லாம் இரு சுற்று வாக்குமுறை. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனம் எடுத்து படிக்கணும். இல்லை, மாற்று வாக்கு உதாரணம் என்ன, அது என்னது சொல்லுது. டிஆர்எஸ் அப்படின்னா 2 சுற்றில் நடக்கும். எங்கெங்கே நடக்குது? சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிறுபான்மையினர், அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவத்தின் பல்வேறு முறைகள்னு கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லாதது. சரிங்களா?
நம்மளோட தேர்தல் முறை 5 ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தப்படுகிறது, FTTP முறை. சரிங்களா? இதுக்கு பொது தேர்தல்னு சொல்லுவாங்க. மக்களவை, மாநிலங்களவை, இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை பொது தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற பொது தேர்தல் அப்படின்னு வைப்பாங்க. இது எல்லாமே பொது தேர்தல். பொதுவாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. இல்லை இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தொகுதியில் அந்த உறுப்பினரோட மரணமோ பதவி விலகலோ நடைபெறும் போது அந்த இடம் ஒரு இடம் காலியாகும். அங்கே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல். இது கேள்வி வந்திருக்கு. உறுப்பினர் மரணம் அல்லது பதவிகளால் ஏற்படும் தேர்தல் பொது தேர்தல், மக்களவை தேர்தல், சிறப்பு தேர்தல், இடைத்தேர்தல் அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. கேள்வி வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது பொது தேர்தல். சரிங்களா? மக்களவை, மாநிலங்களவை, மாநில பேரவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் இந்தியா பூரா நடத்தப்பட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு மாநிலம்னா மாநிலம் பூரா நடத்தப்பட்டு அந்தந்த தொகுதி கேட்குற மாதிரி வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மையான கட்சி பிரதமராகவோ முதலமைச்சராகவோ உட்காருவாங்க. இப்படி நடக்கிறது பொது தேர்தல். ஏதாவது ஒரு தொகுதியில் யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த இடம் காலியாகும் இல்லையா, அங்கே நடக்கிறது இடைத்தேர்தல். சரிங்களா? ஸோ தேர்தலுக்கான தொகுதிகள் தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள், 18 மாநிலங்களவை தொகுதிகள் இருக்கும். தொகுதிகள் எப்படி பிரிக்கப்படுகிறது? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதி. எந்த மாநிலத்தில் அதிக சட்டமன்ற தொகுதிகள் இருக்கோ அங்கே அதிக மக்களவை தொகுதி இருக்கும். எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேசம். நாம் 39, அவனுங்க 71 இருப்பானுங்க உத்தரப்பிரதேசத்தில். இந்தியாவில் இருக்கிற மொத்த தொகுதி எத்தனை தொகுதிக்கு வாக்கெடுப்பு நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா 543 தொகுதி. இதில் 272 + 1 வாங்குறவங்க ஜெயிப்பாங்க. சரியாக சொல்லலாம் 272 யார் வாங்குறாங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. சரிங்களா? இந்த மக்களவை தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? எம்பின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா? சட்டப்பேரவை உறுப்பினர் என்ன சொல்லுவாங்க? எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரிங்களா? நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தலில் எல்லாரோட வாக்கும் சம மதிப்பு. இதுலேயும் அதே மாதிரி தான். சட்டமன்ற பேரவையிலையும் சட்டமன்ற எல்லா தேர்தலுக்குமே சமமான வாக்குரிமை தான். உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம், நகரம், தொகுதியில் வார்டுகளாக பிரிச்சிருப்பாங்க. அந்த வார்டில் யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க கவுன்சிலராகவோ எல்லா கவுன்சிலரும் தேர்ந்தெடுத்தவங்க மேயராகவோ உட்காருவாங்க. தனித்தொகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பொது தொகுதிகள் தனித்தொகுதிகள்னு நம்ம இதில் இருக்குது. இப்போ சட்டமன்ற தேர்தல்லையே பொது தொகுதிகள் இருக்கும், தனி தொகுதிகள் இருக்கும். பொது தொகுதிகளில் யார் வேண்டாலும் எலெக்ஷனில் நிற்க முடியும். தனி தொகுதிகளில் அந்த சமுதாயத்தால் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் நிற்க முடியும். எஸ்சியாவோ எஸ்டியாவோ அவங்க தான் நிற்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பொது தொகுதிகளை பெரும்பாலும் எல்லா அரசியல் கட்சிகளுமே அப்படி தான். மேக்சிமம் அரசியல் கட்சிகள் பொது தொகுதிகளை பொது வாக்காளர்களையும் தனி தொகுதிகளில் அந்த தொகுதிக்கான அந்த பட்டியலத்தை சேர்ந்தவர்களையோ நிற்க வைக்கும். பொது தொகுதியில் அந்த தாழ்த்தப்பட்ட யாரையும் நிற்க வைக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே எல்லா பக்கமும் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட ஆசை. தனி தொகுதிகள்னால் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். இப்போ நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலினத்தவர் பழங்குடியினர் அதிகமாக இருப்பாங்க. நீலகிரி ஒரு பொது தொகுதி. ராஜா நிற்பார். ரெகுலராக திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவை நிற்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் அந்த அந்த பட்டியலினத்தவரை சார்ந்தவர். தமிழ்நாட்டில் 234 44 தனி தொகுதிகள் இருக்குது. பொன்னேரி, பூந்தமல்லி, சரிங்களா, குடியாத்தம், திண்டிவனம், ஆத்தூர், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர், சரிங்களா, வால்பாறை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி தொகுதிகள். 44 பக்கமாக தனி தொகுதிகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வரையறை அப்படின்னா மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளுக்கான தொகுதிகள் வரையறைப்பாங்க. சேலம் மாவட்டம்னா அது ஒரு சேலம் மாவட்ட தொகுதி. அதுக்கப்புறம் போகிறது தருமபுரி வரும். இந்த பக்கம் வந்தால் ஆத்தூர் வரும், கள்ளக்குறிச்சி வரும். இந்த மாதிரி அந்த தொகுதிகள் வரையறுக்கப்படுது இல்லையா, அதற்கான சட்டங்கள் இருக்குது. தொகுதிகள் எந்த மாதிரி வரையறுக்கப்படுனா அதோட ஜியோகிராஃபி, புவி அமைப்பு எப்படி இருக்குது, நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குது, அதோட எல்லைகள் என்ன, மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, பொதுமக்களோட வசதி என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி
தொகுதிகள் வரையறை செய்யப்படும். அதற்கான சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்களை நோட் பண்ணி வச்சுங்க. முதல் வரையறை ஆணை சட்டம் 1952, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 63, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 73, நான்காவது வந்து பார்த்திங்கன்னா 2002. 53, 52, 63, 73, 2002. வாக்காளர் பட்டியல் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்காளர் பட்டியல் திருத்துவாங்க. எதுக்கு அப்படின்னா, சில வாக்காளர் இறந்து போயிருப்பாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறி இருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் போய் ஃபாரினில் வேறு எங்கேயாவது செட்டில் ஆகிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் மாற்றி அமைக்கப்படுவார்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியல். வாக்காளர் பட்டியலை தயார்படுத்தக்கூடியது எது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை. தேர்தல் எப்போ வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சிருக்கா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு 2029 ஒரு தேர்தல் வரும். ஸோ 29 தேர்தல் வருது அப்படின்றனால அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியலை பெரும்பாலும் ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்காளர் பட்டியல் மாற்றி அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு தொகுதி, என் ஒய்ஃபு போன மக்களவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு எனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மக்களவை தேர்தலில் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா என் ஒய்ஃபோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அட்ரஸுக்கு மாறும். அப்போ அவங்களோட ஓட்டு உரிமை இங்கே மாற்றப்படும். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிக் அப்படின்னா எலக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, புகைப்படம் இடம்பெற்ற அடையாள அட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அட்டை. இதில் இன்னும் சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை இதெல்லாம் வந்து கூற்றுகளில் கேட்டால் என்ன பண்ணுறது? வாக்காளர் அடையாள அட்டை என்பது கட்டாய ஆவணம் அல்ல, ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை தவிர ஆதார் அட்டை, குடிமை வழங்கல் அட்டை, ஓட்டுநர் உரிமம், இதில் ஏதாவதோட ஒரிஜினல் ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பெரும்பாலும் வாக்காளர் அடையாள அட்டை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும், ஆனால் அது கட்டாய ஆவணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்திய தேர்தல் நடைமுறை எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், முதல்ல என்ன பண்ணுவாங்க, தொகுதிகளை மறுவரையறை செய்வாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் பிரிக்கப்படுது, சில மாவட்டங்கள் இணைக்கப்படுது. அதனால் தொகுதிகள் முதல்ல மறுவரை செய்வாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வேட்பு மனு தாக்கல் செய்கிறதுக்கான டேட்டு, திரும்ப பெறதுக்கான டேட்டை அறிவிப்பாங்க. அப்போ அறிவித்ததுக்கப்புறம் விருப்பப்படும் வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க, வேட்பு மனு தாக்கல் செய்வாங்க. அந்த வேட்பு மனு சரிபார்த்து ஏற்கப்படும், சிலது வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும். அதற்கப்புறம் தேர்தல் பரப்புரைக்கு டைம் கொடுப்பாங்க. பெரும்பாலும் 2 வாரம் 3 வாரம். வேட்பு மனு தாக்கல்லேருந்து எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாரம் இருக்கும். அப்போ பரப்புரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாக்களித்தல் நடைமுறை, அதாவது வாக்களிக்கிற டேட் வரும், அன்றைக்கி போய் மக்கள்லாம் வாக்களிப்பாங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் டேட்டு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டேட்டு சொன்னப்போ அப்போ வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பதவி ஏற்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடைமுறை, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். வேட்பாளர் நியமனம் அப்படின்னா, ஒரு வாக்காளர் இருப்பதற்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 18 வயது. சரிங்களா? வேட்பாளர் அவருக்கான குறைந்தபட்ச வயது 25. இதை தெரிஞ்சு வச்சுங்க. 25 வயசு ஆணுச்சுன்னா நீங்கள் பிரதமர் எலெக்ஷனில் நிற்கலாம். 30 வயசு ஆனால் மாநிலங்களவைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். 35 ஆச்சுன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். இதுதான் வயசு கேட்டேரியா. ஒரு பிரதமர், அமைச்சர், எம்எல்ஏவுக்கான அடிப்படை வயது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 25 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18 வயசு ஆனால் நீங்கள் ஓட்டு போடலாம். 18 வயசு நிரம்பின எல்லாரும் ஓட்டு போடலாம். அதே மாதிரி 25 வயது நிரம்பின எல்லாத்துக்குமே வேட்பாளராக நிற்பதற்கான அதிகாரம் உண்டு. சரிங்களா? ஒரு கட்சி அவங்கள வேட்பாளர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், அந்த கட்சி வேட்பாளர் நியமனத்தை கட்சியின் நியமன சீட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வேட்பு மனு தாக்கல் செய்ய விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் கட்டணும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு டெபாசிட் இருக்குது. இப்போ குடியரசுத் தலைவர்னா 15,000 டெபாசிட். அதே மாதிரி எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு 25,000மோ 10,000மோ டெபாசிட்டு. அதை நீங்கள் டிடி எடுத்து உங்களோட ப்ரூஃபெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கா, ஏதாவது குற்றவியல் பின்னணி இருக்கா அப்படிங்கிறதையும் அட்டாச் பண்ணணும்.
உங்களோட சொத்து, உங்களோட குடும்பத்தாரோட சொத்து பட்டியலை நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களோட கல்வி தகுதிகள் +2வா, டிகிரியா, 10தா, இல்லை ஒன்றுமே படிக்கலையா, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, உங்களோட கல்வி தகுதிகளுக்கு அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். இது எல்லாமே வெளிப்படையாக நீங்கள் பண்ணணும். வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது வேட்பாளர்களோட சொத்து பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். 10 வருஷம் வந்து பாதி உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து அவர் மினிஸ்டராக இருந்திருப்பார். அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு எல்லாத்தையுமே தெரியும். 5000 கோடி 10,000 கோடி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட சொத்து பட்டியலை பார்த்தீங்கன்னா 5 லட்சம், 10 லட்சத்தில் ஒரு வீடு, 2 லட்சத்தில் ஒரு காருன்னு இருக்கும். காமெடியாக இருக்கும். ஆனால் அவங்க ஆடிட்டில் அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சொத்து பட்டியல், கல்வி தகுதிகள்லாம் நீங்கள் இது பண்ணணும். பரப்புரை அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி அடுத்த 5 வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன்னு அவங்களோட ஐடியாஸை பரப்புகிறாங்க இல்லையா, பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை. பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வேர்டு, பரப்புரைங்கிறது தான் சரியான வேர்டு. சரிங்களா? ஸோ பரப்புரைக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் பட்டியலை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தேர்தல் நடக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும். சரிங்களா? பெரும்பாலும் 2 வார காலம், 2 வீக்ஸ். 2 வீக்ஸில் பம்பரமாக சுற்றி அவங்க தேர்தல் பரப்புரை செய்வாங்க. எதிர்கட்சி என்ன பண்ணுச்சு, நான் என்ன பண்ணேன், பொதுக்கூட்டங்களில் உரையாடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? தேர்தல் பரப்புரை என்பது இந்த 2 வாரங்களுடன் நிறைவு பெறுவதில்லை. அரசியல் கட்சிகள் தேர்தல்கள் நடைபெறுவதற்கு பல மாதங்களுக்கு முன்பிருந்தே தங்களை தயார் செய்கின்றன. ஸோ எப்போ எலெக்ஷன் வருங்கிறது தெரியும் போது அவங்க ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. போன தடவை திமுக எலெக்ஷனில் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ தமிழக முதல்வராக இருக்க மு க ஸ்டாலின் என்ன பண்ணார், தமிழ்நாடு பூரா நடைப்பயணம் பண்ணார். ஸோ அதெல்லாம் ஒரு வகையான தேர்தல் பரப்புரைகள் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லஞ்சம் கொடுக்கக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, சாதி மதத்தின் பெயரால் வாக்களிக்கும்படி வேண்டக்கூடாது, அரசாங்கத்தின் வளங்களை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இருக்கிறவங்களாம் அதை பண்ணுறாங்களா, பண்ணாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஜாதி மதத்தின் பெயரால் வாக்களிக்க சொல்லி கேட்குறாங்க, தேர்தல் பரப்புரைக்கு நிறைய அரசாங்கத்தின் வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை இந்த மாதிரி அவங்க இதை செய்யும்போது அந்த உச்சநீதிமன்றம் தலையிட்டு, உச்சநீதிமன்றமோ தலையிட்டு அந்த செல்லாததாக ஆக்க முடியும், இல்லை தேர்தலையை கூட நிறுத்த முடியும். சரிங்களா? இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி வேட்பாளர் செய்ய முடியாதது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு கோயில்லையோ தர்காவிலையோ இல்லை ஒரு ஆலயத்திலேயோ அவங்க தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளக்கூடாது. அரசு வாகனங்கள், விமானங்கள், அரசு அலுவலர்களை பயன்படுத்தக்கூடாது. இதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் எந்த ஒரு அமைச்சர்களும் எந்த வகை திட்டத்திற்கான அடிக்கலையும் நாட்டக்கூடாது, கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடாது, பொது சேவை வசதிகளுக்கான வாக்குறுதியை அறிவித்தல் கூடாது. அதாவது ஆட்சியில் இருக்கீங்க, தேர்தலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு திட்டத்தையும் போடக்கூடாதுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் சுதந்திரமான நேர்மையான தேர்தல்கள் நடத்துகிறது. சரிங்களா? ஸோ குறைபாடுகள் என்ன அப்படின்னா, அதிக பணமுள்ள வேட்பாளர்கள் அவங்கள கட்சி அவங்க வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுக்குது. குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் தேர்தல் போட்டியில் பிறரை பின்னுக்கு தள்ளிவிட்டு பெரிய கட்சிகளின் சார்பாக போட்டியிடும் வாய்ப்பினை பெறுகின்றன. திடீர்னு ரவுடியாக இருப்பான், தெரிஞ்சு ஒரு கட்சியில் சேர்ந்து டப்புனு எம்எல்ஏ ஆகி போயிடும். அதை தான் சொல்கிறாங்க. சில குடும்பங்களின் அரசியல் கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? நிறைய குடும்ப அரசியல் இங்கே இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். சாதாரண குடிமக்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அப்படியே நின்னாலும் மக்கள் அவங்க யாருக்கும் நம்பி ஓட்டு போடுறது இல்லை. பெரிய கட்சிகளோடு ஒப்பிடும்போது சிறிய கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் பின்னடைவை சந்திக்கின்றனர். இதெல்லாம் சவால்கள், சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றுச்சுன்னு கேட்டாங்கன்னா 51, 52
ரெண்டையுமே ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. 51 ஆரம்பித்து 52 முடிஞ்சு. அதாவது பிரதமர் தேர்தல் மொத்தம் எத்தனை இடம்? அப்போ 489 இடம். காங்கிரஸ் 364 வாங்கினுச்சு. மொத்த வாக்குப்பதிவே எவ்வளோனா வெறும் 45%. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்கள்ல அப்போ வெற்றி பெற்று 2ஆம் இடம் வாங்கியிருக்காங்க. 16 இடம்னா 370. இது ஒரு 364, அது ஒரு 70, மீதி 100 மற்றவங்க வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? முதல் பிரதமர் எங்களுக்கு யாருன்னு தெரியும், ஜவஹர்லால் நேரு அவர்கள். வாக்கு சதவீத வாக்குப்பதிவுனா 67.6. 45%ங்கிறது 45% ஓட்டு காங்கிரஸ் மட்டுமே வாங்கியிருக்கு. 100ல் 45%, 364 இடம்னா பார்த்துங்க. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கட்சிகள் போட்டிட்டுச்சுன்னா 54 கட்சிகள். இதுதான் ரொம்ப முக்கியம். முதலில் நடந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் எத்தனை கட்சிகள் இடம்பெற்றுச்சுன்னா 54 கட்சிகள். 4 மாதம் நடந்திருக்கு. அக்டோபர் ஆரம்பித்து அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் போயிருக்கு. அப்போ எத்தனை மாநிலங்கள் இருந்திருக்கு? 26 மாநிலங்கள், மொத்தம் 401 தொகுதிகள். தொகுதிகள் இங்கே 489 எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல, இருந்தாலும் பார்த்து வச்சுங்க. ஸோ 54 ரொம்ப முக்கியம். எத்தனை காங்கிரஸ் வாங்கிச்சு அது முக்கியம். சரிங்களா? அதற்கப்புறம் நம்மளோட ஓட்டுரிமை இருக்கு இல்லையா? இந்திய அரசமைப்பின் உறுப்பு 19(1) பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமையை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்காளர் பேசக்கூடியது வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் வாக்களித்தலின் மூலமாக வெளிப்படுகிறது. ரொம்ப முக்கியம். கேள்வி வரும், எப்படி வரும்னா, வாக்காளர்களின் பேச்சு மற்றும் கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரமானது வாக்களித்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்ன ஆர்டிகல்னு கேட்பாங்க. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரனாவே 19(1). சரிங்களா? அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். முக்கியமான ஆர்டிகல் 324 பகுதி 15. தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தலை நடத்துது? சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தேர்தலுக்கான மேற்பார்வை. நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல் நேரடியாக நடத்தும். சரிங்களா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்கள் மேற்பார்வையிட்டு வழிகாட்டும். சரிங்களா? தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு, யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை. சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நிவார்ச்சன் சதான் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தோட பேர். இப்போ பிஎஸ்என்எல் அப்படின்னா பாரத் சஞ்சய் நிகாஸ் லிமிடெட்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தோட பேர் என்ன? நிர்வாச்சன் சதான். இதில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார். அவங்க 6 வருடங்கள் அல்ல 65 வயசு, இதில் எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிட்டையர் ஆவாங்க. இப்போ இருக்கிறது ராஜீவ் இருக்கார். தலைமை தேர்தல் ஆணையரோட பதவி நீக்க நடைமுறை எப்படின்னா, அதே மாதிரி மக்களவையிலையோ மாநிலங்களவையிலையோ என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்கெடுப்பு வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் பதவி நீக்கம் பண்ண முடியும். இல்லைனா அவராக ரிட்டையர் ஆகிறதோ இல்லை அவராக பதவி விலகிறது, அது அவரோட தனிப்பட்ட உரிமை. பிற தேர்தல் ஆணையர்கள்லாம் எப்படி பதவி நீக்கம்னா, தலைமை தேர்தல் ஆணையரோட பரிந்துரையின் பிரகாரம் மற்றவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசு ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், 6 வயசு, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 65 வயசு. நியமனம் யார்? குடியரசுத் தலைவர். தேர்தல் ஆணையத்தோட பேர் என்ன? நிர்வாச்சன் சதான். தேர்தல் தேதிகள் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேர்தல் ஆணையத்தோட பணிகள் கொடுத்துருக்காங்க. வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், திருத்துதல், இடங்களை ஒதுக்கீடு செய்தல், மேற்பார்வை, வழிகாட்டு. அரசியல் கட்சிக்கு அங்கீகாரம் அளித்தல் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி அரசியல் கட்சி, தேசிய கட்சியா, மாநில கட்சியா, சுயேட்சையா அப்படின்னு கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல் அதன் முக்கியமான வேலை. அதே மாதிரி சின்னங்களை ஒதுக்கீடு செய்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தேர்தல் விவகாரம் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கும்.
அதே மாதிரி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு. வேட்பாளர்கள் அவர்களோட தகுதி இழப்பு. சரிங்களா? அப்புறம் இப்போ தேர்தல் சின்னம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சச்சரவுகளை முடிவெடுத்தல். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேல ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. ஓபிஎஸ் இபிஎஸ்னு ரெண்டாக பிரிஞ்சாங்க. இல்லை ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னம் தனக்கு வேணும்னு சொன்னார், இபிஎஸ் தனக்கு வேணும்னு சொன்னார். தேர்தல் ஆணையம் தலையிட்டு இபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரியான பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தான் பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கும். ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட், ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட், ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்புறம் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களின் உச்சவரம்பு. ஒரு வேட்பாளர் ஒரு எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணும் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்கு. சரிங்களா? சொத்துக்கள் தொடர்பான ஆவண பத்திரிகைகள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தேர்தல் செலவின கணக்குகளை வேட்பாளர் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கல அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. சரிங்களா? அப்புறம் தேர்தல் நடத்துறவங்க யார் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி, சிஇஓ, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர். ஒரு மாநிலத்திலேயோ ஒன்றிய பிரதேசத்திலேயோ வந்து பார்த்திங்கன்னா சத்யபிரகாஷ் சாகுன்னு தமிழ்நாட்டில் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் போடுவாங்க. இவரை யாரை வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணோம், தலைமை தேர்தல் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அது அங்கே இருக்கிற மாநில அரசோட மத்திய அரசு ஒன்றிய அரசோடையோ என்ன பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணி அவரை போடுவாங்க தலைமை தேர்தல் அதிகாரி. அவருக்கு அப்புறம் மாவட்ட தேர்தல் அதிகாரி, ஒரு மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். சரிங்களா? அடுத்தது தேர்தலை நடத்தும் அலுவலர், ஆர்ஓ. ஒரு நாடாளுமன்ற தொகுதியோ ஒரு சட்டமன்ற தொகுதியோ இருக்குது அப்படின்னா அந்த தொகுதிக்கான தேர்தலை நடத்தக்கூடிய அலுவலர் யார்? ஆர்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் உள்ளாட்சி அதிகாரியாக இருக்கலாம், அரசு அதிகாரியாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போடுவாங்க. மாநில அரசு அதிகாரியாக இருக்கலாம், மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யாரை வேண்டாலும் நியமிக்கிற அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வாக்காளர் பதிவு அலுவலர், இஆர்ஓ. இஆர்ஓ அப்படின்னா எலக்ட்ரோலர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். சரிங்களா? வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடியது, இது இவங்களோட வேலை. அடுத்தது வாக்குச்சாவடி, பூத் ஆஃபீஸர். ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர் தான் அங்கே நடத்துவாங்க, பார்ப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்தல் பார்வையாளர்கள் உட்காந்துருப்பாங்க பாருங்கள். உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்வையாளராக அந்த தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா எங்கே எல்லா பக்கமும் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் கேள்வியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தேர்தல் சட்ட திருத்தங்கள், கட்சித்தாவல் தடை சட்டம், இதை பற்றி கொடுத்துருக்காங்க. சட்ட திருத்தங்கள் சம்மந்தமாக நிறைய கமிட்டிகள் இருக்குது. தார்குந்து கமிட்டி, இந்தர்ஜித் குப்தா கமிட்டி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை, வீரப்ப மொய்லி, டங்கா குழு, வெங்கட செல்லையா, ஓரா, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை, தினேஷ் கோஸ்வாமி குழு. சரிங்களா? ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு பரிந்துரைகளை சொல்லியிருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இந்த குழு எல்லாத்துக்குமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம், ஏன்னா இது ஒவ்வொன்றும் நிறைய பேசும். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, கட்சித்தாவல் தடை சட்டம். அப்புறம் சில ஆர்டிகளை பற்றி சொல்லுவாங்க. 61வது அமைப்பு சட்ட திருத்தம் 1988, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. 61வது அமைப்பு சட்ட திருத்தம் 1988, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு ஆர்டிகல். வாக்களிக்கும் உரிமையை 21லேருந்து 18ஆக குறைச்சது இந்த சட்ட திருத்தம் தான். சரிங்களா? ஒரு தொகுதியில் வேட்பாளர்களை முன்மொழியும் நபர்களின் எண்ணிக்கை உயர்த்தும் வகையில் 10% அல்லது 10 வாக்காளர்கள், இதில் எது குறைவானதோ அதனை அதிகரித்தல். நிற்கிறாரு அப்படின்னா 10% வாக்காளர்கள் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழியிறது.
1989 தான் இவிஎம் மிஷின் வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்குச்சாவடிகள் கைப்பற்றுவதை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை 1989. ரொம்ப ரொம்ப முக்கியமான, இந்த பாடத்திலே ரொம்ப முக்கியமானது இதுதான். 61வது அமைப்பு சட்ட திட்டம் 1988 என்ன சொல்லுது? வாக்களிக்கும் உரிமை 21லிருந்து 18. அடுத்து 1989ல் இவிஎம் மிஷினோட நடைமுறை கொண்டு வராங்க. அப்புறம் அதே வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குச்சாவடி யாராவது கைப்பற்றுறாங்கன்னா அந்த தேர்தலை ஒத்தி வைக்கும் நடைமுறை நிறைய நார்த்தில் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியை ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணும்? கைப்பற்றும். அப்போ அந்த வாக்காளர்கள்லாம் துரத்தி விட்டுட்டு இவனுங்களாம் ஓட்டு போடுவானுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த பகுதியில் இருக்கிற தேர்தலையே கேன்சல் பண்ணுவாங்க. அந்த நடைமுறை 1989. சரிங்களா? அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சியின் வேட்பாளர்கள், சுயேட்சையாளர்கள் எல்லாத்தையும் பட்டியலிடுறது ஒரு சீர்திருத்தம் தான். அப்புறம் வாக்கு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்புக்கும் லீவ் விட்டுருவாங்க, தடை செய்வாங்க. மதுபான விற்பனை தடை. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வேட்பாளர் என்ன பண்ணிட்டாரு? வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாரு, திடீர்னு அவர் செத்து போயிட்டார் அப்படின்னா அந்த கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கான வாய்ப்பு 7 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள்? 7 நாட்கள் அவகாசம். தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளருக்கு ஊதியத்துடனான விடுமுறை. கவர்மெண்ட்லேயும் சரி தனியார்லேயும் சரி ரிஜிஸ்டர்டு, அதாவது ஒரு அமைப்பு சார்ந்த தொழில் நிறுவனம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு என்ன பண்ணணும்? லீவு கொடுத்து சம்பளமும் கொடுத்துடணும். ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல. பாதிலே வர சொல்கிறாங்க, ஓட்டு போட்டு வர சொல்லி போகிறாங்க. சரிங்களா? 1998 என்னது? உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கியோட பணியாளர்கள், நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த தேர்தல் தினத்தன்னைக்கு பணியில் ஈடுபடுறது. எலெக்ஷன் ஆஃபீஸராக அங்கே வந்து எலெக்ஷன் டியூட்டி போடுறாங்க இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா 1998. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1999 தபால் வாக்கு, போஸ்டல் பேலட். இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு எடுத்துட்டா அவங்களோட ஓட்டை எப்படி போடுவாங்க? 5 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க, 5 லட்சம் ஓட்டு வீணாக போயிடும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஓட்டு போட்டுருவாங்க. அந்த தபால் வாக்கு 1999 நடைமுறைக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 2003 இராணுவத்தில் பணிபுரியவங்களுக்கு பதிலாக பதிலி ஓட்டு, ப்ராக்சி ஓட்டு, அது எப்போ வந்துச்சு? 2003. அதே மாதிரி 2003 குற்றங்கள், சொத்து விவரங்கள் பற்றி பிரகடனப்படுத்த உத்தரவு 2003. அதே 2003 வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. 2003 செலவு கணக்கில் இருந்து பயண செலவுக்கான விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் தான் போவார், ஒரு கட்சியோட தலைவர் எல்லா தொகுதிக்கும் போகணும்னா அதோட ஃப்ளைட் டிக்கெட்டு 20,000 30,000 வந்துச்சுன்னா அதை செலவினங்களில் கொண்டு வரக்கூடாது, விதிவிலக்கு. 2009 இது எல்லாமே 2003ங்க. 2003 1 2 3 4 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 99 தபால் வாக்கு, 98 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை எலெக்ஷன் டியூட்டியில் போடுறது, 2009 தேர்தலின் போது தவறான நபர்களை தகுதி இழப்பு செய்வது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். 2010 வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை கொடுத்தாங்க. 2011 தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிப்பு, இது ரொம்ப முக்கியங்க. 2010, ஏன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் சம்மந்தமாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ஓட்டுரிமை கொடுத்தாங்க? 2010. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறது கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம், 52, வருஷம் 1985. அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி கேள்வி வந்துச்சுன்னா இப்போ நடந்த குரூப் 4ல் 52வது அரசமைப்பு சட்ட திட்டம் 1985 கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம்
91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. இது ரெண்டே ஆப்ஷனில் வச்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆப்ஷனில் வச்சாங்க. 10வது அட்டவணை இது 3மே ஆப்ஷனில் வச்சாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 52 1985 52வது சட்ட திருத்தம், 10வது அட்டவணை. சிறு திருத்தம் எப்போ பண்ணாங்கன்னா 2003ல் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கட்சி பிளவுற வேலையில் அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது கட்சி தாவல் பொருந்தாது. தகுதி இழப்பு கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. எப்பப்போ தகுதி இழப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்துச்சுன்னா தகுதி இழப்பு. ஒரு நியமன உறுப்பினர் அவர் பதவியேற்ற காலத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வேற ஏதாவது கட்சிக்கு போயிட்டாருன்னா அவர் தகுதி இழப்பு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. விதிவிலக்குகளும் இருக்குது. சுய விருப்பத்தின் மேலே இது பண்ண எனக்கு இந்த கொள்கைகள் பிடிக்கல இப்போ அப்படிங்கும்போது அவர் போகலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த கட்சி தாவல் சம்பந்தமான எல்லாத்தையுமே இறுதி செய்வது யார்? சபாநாயகர். அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ளவரே. ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்சி தாவல் தடை சட்டத்தின் பிரகாரம் ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அவையை நடத்துவர் அவைத்தலைவர். சட்டமன்ற அவைத்தலைவர் யார்? சபாநாயகர். மக்களவையிலையும் சபாநாயகர். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையில் யாரையும் நீக்க முடியாது, ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கேயே குறையும். ஸோ மக்களவையிலையும் சட்டப்பேரவையிலையும் சபாநாயகர் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பின் 10வது அட்டவணையில் உள்ள அம்சங்கள் எதை பற்றி சொல்லுது? கட்சி தாவல் தடை பற்றி சொல்லுது. அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா 30 நாட்களுக்கு முன்னாடியே தாக்கல் பண்ணணும். யாரையாவது ஒருத்தர் அந்த விதியை மீறார் அப்படின்னா திடீர்னு கொண்டு வர முன்னாடி 30 நாளைக்கு முன்னாடியே சபாநாயகருக்கு கடிதத்தை கொடுத்து தான் எதாக இருந்தாலும் பேச முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயந்தான். மாநிலங்களவை தேர்தல் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பதிவான வாக்குகள் தேர்ந்தெடுக்க வேண்டிய மொத்த வேட்பாளர்கள் +1. சரிங்களா? இது நமக்கு தேவையில்லாத விஷயந்தான். இது FTTP யார் இது பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுவாங்க. முதல் நிலையை கடந்தவர்கள் மக்களவை, மாநிலங்களவை தேர்தல் பற்றி உங்களுக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லாது. இதை மட்டும் நான் வச்சுங்க. பதிவான மொத்த வாக்குகள் தேர்ந்தெடுக்க வேண்டிய மொத்த வாக்குகள் +1. FTTP முறை தான். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவர் முன்னுரிமை வாக்கு பிரகாரம் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் சில குழுக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அடுத்து பார்த்திங்கன்னா அரசின் நிதியுதவியான தேர்தல்கள். அரசு பார்த்திங்கன்னா சில வேட்பாளருக்கு நிதி உதவி பண்ணும். இதை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் பார்த்திங்கன்னா இந்தர்ஜித் குப்தா குழு 1998. ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் வச்சுங்க. அரசின் நிதி உதவியான தேர்தல்கள். சரிங்களா? இது யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? தனக்குன்னு சின்னம் வச்சுருக்காங்க இல்லையா, தனக்குன்னு சின்னம் தேசிய கட்சியாக மாநில கட்சி வேட்பாளருக்கு மட்டுமே அரசின் நிதி உதவி வழங்கப்படும். அதற்கப்புறம் அவங்க திருப்பி செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் இதை பற்றி. அதுக்கப்புறம் பங்கு வந்திருக்கு, இது தேவையில்லாதது ஒன்று. எவன் ஒருவன் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கிறானோ எதிர்காலம் அவன் வசமாகிறதுன்னு சொன்னது யார்? அடால்ஃப் ஹிட்லர். அடுத்தது நோட்டா. இந்த பாடத்தில் அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா நோட்டா. நோட்டானா என்னது? நன் ஆஃப் த அபோவ். எனக்கு கடைசியாக ஒரு வாக்காளரோட பட்டியல் இருக்கு இல்லையா, நீங்கள் எலெக்ஷன் டேட்டில் போய் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன இருக்குன்னா நோட்டா இருக்கும். மேலே இருக்கிற எல்லா வேட்பாளர்கள். நோட்டாவோட மீனிங் என்னென்னா நன் ஆஃப் த அபோவ். மேலே இருக்கிற யாருமே எனக்கு பிடிக்கலன்னு நீங்கள் நோட்டாவுக்கு எதிர்மறை வாக்கை செலுத்தலாம். நன் ஆஃப் த அபோவ் அப்படிங்கிறது. அதுக்கான ஆர்டிகல் 49O. சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49O. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நோட்டாவுக்கு மீனிங் என்னது? நன் ஆஃப் த அபோவ், மேற்கண்ட எவரும் இல்லைன்னு அர்த்தம்.
இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1961 நடத்தை விதிமுறைகள் பிரகாரம் கொண்டு வந்தாங்க. இதற்கான ஆர்டிகல் 49O 49O. சரிங்களா? ஸோ வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை 17A படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம். ஆட்டோவில் அதுக்கான படிவம் என்னது? 17A. அதையும் நான் வச்சுங்க. நெகட்டிவ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இது எதிர்மறை வாக்களித்தல். நோட்டானா நீங்கள் 49O நோட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் மிஷினில் போய் நீங்கள் அழுத்திட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் மாதிரி அப்படின்னா 17A. சரிங்களா? நோட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் பின்பற்றிட்டு வருது, இந்தியா முதற்கொண்டு. ஸோ கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், பங்களாதேசம், பின்லாந்து, ஸ்பெயின், கிரீஸு, அமெரிக்காவும் சில சமயம் இதை அனுமதிக்குது. 1975 முதல் டெக்சாஸ் மாகாணம் பின்பற்றி வருதுன்னு போட்டிருக்காங்க. 2014 இதை முதல்ல கொண்டு வந்தாங்க. 14வது நாடு நாம் பின்பற்றின 14வது நாடு நாம். 2014 அப்படி நான் வச்சுங்க. இது 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 10th புக்கில் 49O கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த படிவம் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதோட அந்த பாடம் முடியுது. 1 மணி நேரம் போச்சு. ரொம்ப நிறைய இது இருக்காது, பல முக்கியமான ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 324, 326, 325, அப்புறம் ஆர்டிகல் 52 1985, அப்புறம் ஆர்டிகல் 62 கொடுத்துருக்காங்க 88. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.